அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ரைட் சார், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், தொடர்ச்சியாக பேசலாம். சூர்யா, எப்படி பார்க்குறீங்க இந்த? முதல்ல 2 விஷயங்கள்ங்க. இந்த ஜனவரி மாதம் இந்த வருஷம் ஜப்பானில் வந்து ஒரு துபாய்க்கு போன ஒரு விமானம் ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் ஆகி அந்த எக்ஸிட் பண்ணுறாங்க. அது வந்து எவ்வளோ ஆர்டர்லியாக அவங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போது அங்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த ஒரு ஆர்டர்லியாக வாழ்கிறது, அது எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கப்படுது பல நாடுகளில். இப்போ நம்ம நாட்டில் நீங்கள் எல்லாருமே ஃப்ளைட்டில் போயிருப்போம், அந்த லேண்ட் ஆன உடனே அந்த லக்கேஜ் எடுக்கிறதுக்கே அப்படி அடிச்சுக்குவாங்க எல்லாருமே. அதுலேருந்து இறங்குறதுல அப்படி முட்டிக்குவாங்க, மோதிக்குவாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணுற டெண்டன்சி இல்லாமல் நம்ம வளர்ந்துருக்கோம். அதனால் இது வந்து ஏழை பணக்காரர்கள் எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு மனநிலை. இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து க்யூவில் நின்று போகணும் அப்படின்ற விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்காம வளர்கிறதுனால எல்லா இடங்கள்லையும் இந்த அன்ஆர்டர்லி பிஹேவியரை நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த அன்ஆர்டர்லி பிஹேவியர்ன்றது இந்த அரசாங்கத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எல்லாருக்குமே காலமாக தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். எப்பயுமே நம்ம எவாக்குவேஷன் பிளான் ஆகட்டும், மற்ற கண்டின்ஜென்சி, எமர்ஜென்சி, இது எல்லாமே மக்கள் இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதிகாரிகள், நம்ம அரசாங்கங்கள் அதுக்கேற்றபடி தான் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ நேற்று நடந்த விஷயங்களில் சுகாதாரத்துறை அமைச்சர் முதல்வர் அவர்கள் வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறார் ஒரு வார்த்தை, அடுத்த முறை இது போன்ற பெரிய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யும் போது இவற்றில் கூடுதல் கவனமும் ஏற்பாடுகளும் செய்யப்படும். அவர் சொல்றதுலேயே வந்து ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன். நீங்கள் வந்து 2வது பேராவுடைய கடைசி போயிட்டீங்க. முதல் பேராகிராஃபோடைய கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய விமானப்படை கோரியிருந்ததற்கு மேலாகவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சொல்கிறார். அதுக்கு தான் நான் வரேன் இப்போ. அதே மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் வெளியிட்ட அறிக்கையில 2 இடங்கள்ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஆலோசனை கூட்டங்களில் விமானப்படை அதிகாரிகள் கோரிய அனைத்தும் கவனத்தில் கொண்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. கடைசி பேரால சென்னையில் இன்று நடைபெற்ற விமானப்படை நிகழ்ச்சிக்கு அவர்கள் கோரியதற்கு மேலாகவே அனைத்து வசதிகளும் ஏற்பாடும் நிகழ்ச்சி அரசால் செய்து தரப்பட்டன. முதல்ல விமானப்படை வந்து அங்க சாகச நிகழ்ச்சிகள் அது நல்லா நடக்கிறதுக்கு தான் பொறுப்பே தவிர கிரவுட் மேனேஜ்மெண்ட் இவ்வளவு பேர் வருவாங்க அதுக்கு வந்து அவங்க சொல்லணும் அப்படின்ற எதிர்பார்க்கிறதே தவிர. இப்போ விமானப்படையை குறிப்பிட்டு இவர்கள் எல்லாம் சொல்லுவது அந்த பாசிங் ஆஃப் த பக்ஸ் கொஞ்சம் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்களோ இல்ல. இப்ப அதுல என்னன்னா 15 லட்சம் பேர் வருவதை எதிர்பார்க்கிறோம்னு சொல்றாங்க. நல்ல நிகழ்வு, இந்திய விமானப்படையினுடைய பெருமையை பறைசாற்றுவதற்கான ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்ப அந்த 15 லட்சம் பேர் வருவாங்கிறதும் தொடர்ச்சியான பரப்புரைகளையும் விமானப்படை தான் செய்கிறது. அப்ப அதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசாங்கம் கேட்கிறோம், நாங்க செஞ்சிருக்கோம் அவங்க சொல்றாங்க. கரெக்ட். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, கடந்த வருடம் அதாவது 20 ஆண்டுகளாக இது டெல்லியிலேயே நடந்த ஒரு நிகழ்வு. சண்டிகரில் 2022, 23 பிரயாக்ராக், இங்கே 24. இப்போ கடந்த வருடம் உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராக் அங்கே நடைபெற்ற இதே நிகழ்வுக்கு 25 லட்சம் மக்கள் கலந்து கொண்டார்கள். அது இப்போ லிம்கா ரெக்கார்ட் ஆஃப் மெரினா கடற்கரையில் அது வந்து அந்த ஆற்றின் ஓரமாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு. நான் வந்து உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் போட்டிருக்கிற ட்வீட்டு இல்லை பத்திரிகைகள் வந்த செய்தி எல்லாமே காட்டுறேன். கடந்த வருடம் 25 லட்சம் பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்கல. இப்போ இங்கே நடந்திருக்குன்றப்போ நம்ம வைக்கக்கூடிய கேள்விகள் குறிப்பாங்க கலந்து கொண்டிருக்கக்கூடிய சொல்றது. இப்போ மாசு அவர்கள் குறிப்பிட்ட அறிக்கையிலே 2 சுகாதார குழுக்களை அமைத்தோம், 40 ஆம்புலன்ஸ் வச்சிருந்தோம், 7500 காவலர்கள். இப்ப 15 லட்சம் பேர் கலந்துக்குவாங்க நம்மளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டு விட்டது, லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வரும்ன்றது சொல்லப்பட்டது. அப்ப 2 சுகாதார குழுக்களும் 40 ஆம்புலன்ஸும் போதுமானதான்றது முதல் கேள்வி. இரண்டாவது, அவர் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலேயே 3 விஷயங்கள் சொல்றாரு. போதுமான அளவு பாராமெடிக்கல் குழு, தற்காலிக கழிவறைகள், குடிநீர் ஏற்பாடு. முந்தைய விஷயங்களுக்கு எண்ணிக்கைகளை சொன்ன அமைச்சர் இதற்கான எந்த எண்ணிக்கையும் சொல்லவில்லை. பாராமெடிக்கல் போதுமான அளவுனா எவ்வளோ, தற்காலிக கழிவறைகள் எவ்வளோனா எத்தனை, குடிநீர் ஏற்பாடு எப்படி செய்திருந்தீங்க, அந்த எண்ணிக்கைகளை அவர்கள் சொல்லவில்லை. இப்ப நம்ம கேட்கக்கூடியது என்னவென்றால், பரிதாபமாக உயிரிழந்த அனைவருக்கும் நம்மளுடைய அஞ்சலிகள். அவர்களுடைய உறவினர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க டிவில இருந்து எல்லா டிவிலுமே நம்ம வந்து அதை ஒளிபரப்பணும். ஆம்புலன்ஸ் போதுமானதாக இல்லை அப்படின்ற ஒரு குறைபாடு சொன்னாங்க. இரண்டாவது, ஒருத்தர் இறந்து போய்விட்டார், அவர்களுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, ஆம்புலன்ஸ் ரீச் ஆயிட்டோம், ஆம்புலன்ஸ்ல வந்து இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியான மருத்துவர்கள் அங்க இல்லாததுனால ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. நாங்க மீண்டும் மீண்டும் கேட்டோம், ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு செய்ய தெரியவில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் பார்த்ததுனால அந்த டிலேல கூட உயிர் போயிருக்கும். அப்ப நான் அங்க ஆம்புலன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கண்ணு கொஞ்சம் திறந்து இருந்தது அப்படின்ற கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எவ்வளவு இருந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஓகே,
முழுமையா நம்ம இப்ப என்ன சொல்ல வரோம்னா இது வந்து முதல் முறை இல்ல. கடந்த வருடம் செப்டம்பர் 10ஆம் தேதி ஏஆர் ரஹ்மான் கன்சர்ட் ஒன்று நடந்தப்போ சீஃப் மினிஸ்டர் அவருடைய கான்வாய் கூட மாட்டிக்கொண்டது. இப்போ ஒவ்வொரு முறையும் விழுப்புரம்ல கள்ளச்சாராயம் இருப்பு நடந்தது, அடுத்தது கள்ளக்குறிச்சியில் நடந்தது. இப்போ இதே விஷயங்கள் அதிக மக்கள் கூடுவார்கள்ன்றது ஏற்கனவே போன வருஷம் தான் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஃபுல் டிராஃபிக் ஜாம் முதல்வர் கான்வாயை அதுல தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கூட்ட நெரிசல் அப்படின்னு ஏற்பட்டு ஸ்டாம்பீட்ல ஏற்படுற மரணங்கள் வேற. அப்படி இல்லை, அதை நாங்கள் வந்து கையாண்டு இருக்கிறோம், இவ்வளவு கூட்டத்தையும் ஸ்டாம்பீடு ஏற்படாம கையாண்டு இருக்கிறோம் அரசு தரப்பு வைக்கக்கூடிய. நாங்களும் மற்றவங்க இல்லை சில பேர் சொல்ற மாதிரி அரசாங்கம் எதுவுமே பண்ணல, எந்த ஏற்பாடுமே இல்லை அப்படின்றது நான் சொல்லலை. 15 லட்சம் மக்கள்ல இவ்வளோ பேர் பத்திரமா போயிருக்காங்கன்னா அதுல வந்து காவல்துறையிலிருந்து மாநில அரசுல இருந்து கார்பரேஷன்ல இருந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் எக்கச்சக்கமா இருந்திருக்கு. பட் இவ்வளோ பேர் வந்திருக்கக்கூடிய இடத்துல முதல்வர் சொன்ன அதே வார்த்தை தான், இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு ஏன் தோணல? இரண்டாவது முக்கியமான இது வந்து சர்ச்சைக்குரிய இருந்தா கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு செய்த அந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு முழு அரசாங்க இயந்திரம் எப்படி சுழன்று பணியாற்றியது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். இதுல நான் என்ன கேட்கிறேன்னா, கார்பரேஷன் கமிஷனரோ போலீஸ் கமிஷனரோ அந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ண மாதிரி ஒரு போட்டோ கூட மீடியாவில் வரல. இல்ல நம்மளுக்கு தெரியலையான்றது தெரியல. இன்னைக்கு ரவி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தலைமைச் செயலாளர் கூட்டத்தில் எவ்வளவு விரிவாக விவாதிக்கப்பட்டது. 2 முறை கூட்டம் நடந்திருக்கு தலைமைச் செயலாளர் தலைமையில 2 முறை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. தெரியாது, வெளியிருந்து ஏர்ஃபோர்ஸோடையும் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஒருவேளை பற்றாக்குறை இருக்கு அல்லது போதாமை இருக்குன்னா ஏர்ஃபோர்ஸும் அதை சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். நான் என்ன சொல்றேன், இப்ப கழிப்பறைகள் உதாரணமா நம்மளுடைய ஊடக நண்பர் ஒருத்தர் போயிருக்கும்போது சொன்னாரு, ஏற்கனவே அங்க வந்து சில டாய்லெட்ஸ் இருக்கு, அதை தாண்டி ஒரு கழிப்பறை கூட எங்க கண்ணில் படல அப்படின்றாங்க. அப்போ 15 லட்சம் மக்கள் வரக்கூடிய இடத்துக்கு நிச்சயமாக இவர்கள் சரியான ஏற்பாடுகளை செய்யவில்லை. போதாமை இருக்குங்கிறதா இது வெளிப்படுத்துது. மிகப்பெரிய போதாமை இருந்திருக்கு அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒரே ஒரு வீடியோ உங்க சேனல்ல கூட வந்துச்சு, தண்ணிக்காக பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எல்லாம் போய் கேட்டு கையேந்த வேண்டிய நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். ஆகையால் மிகப்பெரிய படுதோல்வி நடந்திருக்கு அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த ஏற்பாடுகள் ரவீந்திரன் எல்லாம் இருக்கு, அவர் முழுமையாகவும் சொல்லல, காவல்துறையோ எல்லா ஏற்பாடுகள் இருந்திருக்கு, ஆனால் உயிர் போகக்கூடிய இடத்துல தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேள்வி வைக்கிறார். அதாவது முதலமைச்சர் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதில் இப்போ நம்ம இந்த ஒரு துரதிர்ஷ்டமான இந்த துன்பியல் சம்பவத்தை நாம் யாருமே வந்து இது நடந்திருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்ம அரசாங்கம் வந்து இதில் சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா ரிவர்ஸ் பாயிண்ட் போடுவோம். 14,99,995 பேர் நிம்மதியாக போயிருக்காங்க. அப்போ இவ்வளோ பேரை காப்பாற்றின அரசாங்கம், அத்தனை பேரை காப்பாற்றுறதுக்கான அரசாங்கம் இந்த 5 பேரை எப்படி விட்டுருக்க முடியும்? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இறந்தவர்கள் ஒருவேளை கூட்ட நெரிசலில் இறந்திருந்தால், இல்லை வண்டி எடுத்ததில் டிராஃபிக் ஜாமில் மாட்டி இறந்திருந்தால் சரி அப்படின்னு சொல்லலாம். அவங்க இறந்திருக்கிறதுக்கு ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அதை நமது ஐபிஎஸ் ரவி அவர்களும் தெளிவாக சொன்னார்கள், டீஹைட்ரேஷன் அண்ட் ஹீட் ஸ்ட்ரோக். அப்போ இந்த 5 பேர் இந்த நேரத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, நேற்று சென்னையினுடைய வானிலை வந்து ஏறத்தாழ 37 டிகிரி செல்சியஸ். இப்போ இதுக்கு பொறுப்பேற்கணும் என்று வந்தால் இவ்வளவு வெப்பநிலையில் 11 to 1 மணி வரைக்குமாக மக்கள் இத்தனை லட்சம் பேர் வருவார்கள் என்று சொன்னால் இதை நடத்துறது தேவையாங்கிறத அது யோசிச்சிருக்கணும்ல.